ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு டேமில் இருக்கோம். அதாவது இந்த டேம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு காற்றாலை மாதிரி செட் பண்ணி வச்சு ஓடிட்டுருக்காங்க. இந்த சைடு ரோப் கார் இருக்குது. கிட்ட போய் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த டேமோட வரவழி பார்த்திங்கன்னா இப்போ இதாங்க வரவழி. பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இதுதான், எக்ஸிட்டும் இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டேமுக்குள்ளே தண்ணியை பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. தண்ணி இன்னும் இது தண்ணி இப்போ கம்மி. என்னென்னா சம்மர் சீசன்றதுனால தண்ணி வரத்து கம்மியாக இருக்குது. அதே இன்னும் வின்டர் சீசனு மழைக்காலம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேம் வந்து ரொம்ப பெருசுங்க. இது பேர் மலம்புழா டேமு. கேரளாவில் பாலக்காடு ஜில்லாவில் இருக்குது. பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள், தண்ணி மலையை சுற்றி மலை, அதுக்கு சென்டரில் வந்து ஒரு அருமையான இதாக இருக்குது. தண்ணியெல்லாம் சூழ்ந்து. ஆனால் வெயில், இது சம்மருன்றதுனால வெயிலில் வீடியோ எடுக்க முடியலங்க. சரியான வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பா கம்பியில் கை வச்சு வீடியோவே எடுக்க முடியல. மலையை சுற்றி தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் இதமாக இருக்குது. குளுன்னு அந்த தண்ணி காற்று மேலே படவும் கொஞ்சம் இதமாக இருக்குது. வெயில் அந்த அளவு தெரியல. ஆனால் இதை தாண்டி போனால் வெயில் அதிகமாக இருக்குது. பாருங்கள், அந்த மலையை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெறும் தண்ணியாக இருக்குது. சுற்றியும் மலை தான். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. செல்லு கீழே விழுந்துருமோ என்னமோன்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. பாருங்கள், கம்பி மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றி ஃபுல்லாக மலையை சுற்றி தண்ணி நிற்கிது. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக தடுப்பணை. பெரிய டேமு, ரொம்ப பெருசு. நான் பார்க்குறதுல ரொம்ப பெருசு. இந்த மாதிரி டேமுக்கெலாம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. என்னோடய வீடியோவும் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டேமுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க என்ட்ரன்ஸு, இதான் எக்ஸிட்டு, இதான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஜூம் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி மவுண்டனை சுற்றி அப்படியே ஒரு பார்க் மாதிரி, நல்ல ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. தீம் பார்க் மாதிரி. தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மவுண்டனை சுற்றி நல்ல ஒரு இது வச்சுருக்காங்க. இது மேலே ஏற முடிஞ்சால் ஏறி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது வேன்னு. இதேமாரி ஒரு இதாக வீடியோவாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன். சரிங்களா, பாருங்கள். இப்போ பாருங்கள், இதோட வேவை ஒரு ரிவர் மாதிரி வருது. ரோப் கார் தான் அப்புறங்க அந்த சைடில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால தெரியுதா என்னன்னு தெரில. ரோப் காரு, அதோட பார்க் செட்டிங்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்படியே தெப்பக்குளம் மாதிரி நீட்டாக லைனாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனுக்கு இடையில 2 ரோப் கார் வேறு நல்ல கார்டன் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோப் கார் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு 71, ஃபேமிலிக்கு வந்து 240 சம்திங்கும். அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோப் காரில் போகிறதுக்கு இதோட பார்க் வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிற்கும் போது ஒரு நல்ல ஒரு கடலில் நிற்கிற ஃபீல் வருது. பார்க்கும் நல்ல செட்டிங், பார்க் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, தெரியுதா என்னன்னு தெரியல. பார்க்குங்க ஆரோவில் பார்க் மாதிரியே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய டேமு. ஃபுல்லாக மழை காலத்தில் தண்ணி நிறையா இருக்குமா. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வடித்து விடுறது தான் இந்த தண்ணி இறங்குறது தான் இந்த வழி. அதாவது அணையை நோக்கி கொஞ்சம் திறந்து விடுவாங்க இல்லையா, அது அந்த தண்ணி அந்த சீசனில் வந்து வேணால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இங்கே மீன் கொத்துறதுக்கு கழுகு சுற்றி வருது. மீன் குத்தி என்னென்னா அந்த இதில் இருக்கிற தண்ணியில் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். கொத்தி திங்கிறதுக்கு சுற்றி வருது. பாருங்கள், இந்த வேவ் பாயிண்ட்டே சூப்பராக இருக்குது. ரோப் கார் இதாங்க ரோப் கார்.
தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. எனக்கே வெயிலில் ஒன்றும் நிற்க முடியல, அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. தேவைப்படுங்க. இது இதான் அந்த அளவுகோல், எவ்வளோ ஹெக்டேர் லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு. அந்த தண்ணிக்கு அதிகமாக வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. சென்டரில் எம்டபிள்யூ ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, எம்டபிள்யூஎல்னு போட்டிருக்காங்க இடையில. அது எதுக்குன்னு தெரியல. வீடியோ எப்படி சொல்கிறது, டேம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். பாருங்கள், லொக்கேஷன்ஸும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பக்காவாக இருக்குது. மவுண்டனுக்கு இடையில தண்ணியோட. இது என்ட்ரன்ஸு தான், எக்ஸிட்டு தான். இந்த வே அங்கங்கே தடுப்பணை மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஒரு வழியாக என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு சில செட்டிங் வச்சுருக்காங்க. எப்போ வெயில் சரியான வெயிலுங்க, நடக்கவே முடியல. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒன்று காலை டைம் இல்லை ஈவினிங் டைம் வர மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா நடக்கவே முடியல, வெயில் அந்த அளவு அடிக்குது. அப்பா, இதாங்க என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டு வேகும். ஒரு வழியாக அந்த என்ட்ரன்ஸ் சைடு வந்தாச்சு. நான் சொன்ன பார்க்கு இதாங்க, பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பக்காவாக இருக்கா. அப்போ அதான் அந்த ரோப் கார் போகுது பாருங்கள், தெரியுதா என்னன்னு தெரியல, ரோப் கார் போகுது பாருங்கள். பார்க் எப்படி செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறங்க என்ட்ரன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 5 தலை இது கொண்டு நம்ம சின்னத்தை வச்சு இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. செட்டிங்லாம் பக்காவாக இருக்குதுங்க.